நிரூபிக்க முடியுமா? முடியாது. அவர்களுக்குரிய வேலை கொடுத்தேன் என்று சொல்வார். ஆனால் அது உள்ளே போய் பார்த்தால் தான் தெரியும் அங்கே தீண்டாமை எந்த விதத்திலே செயல்படுத்தப்படுகிறது. இப்படியான சூழ்நிலை இன்றும் இருக்கிறது. அது நாளுக்கு நாள் அதிகமாகிறது. ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் அது அதிகமாகிறது. நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். இத்தகைய ஆபத்து நிறைந்த சூழ்நிலையிலிருந்து நம்முடைய மக்களை காப்பாற்றும் பெரும் பொறுப்பு கல்வி அறிவு பெற்ற பொருளாதார விடுதலை பெற்ற நம்மை போன்ற ஒரு முன்னேற்றம் அடைந்த சமூகத்திற்கு உண்டு என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அப்படி உணர்ந்ததின் வெளிப்பாடுதான் இந்த MMT என்ற மக்கள் மருத்துவர் இயக்கம். இந்த இயக்கத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முற்போக்கு சிந்தனை உள்ள மருத்துவர்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு பேரியக்கமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கனவு காண்கிறோம். அந்த கனவுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பேரியக்கம் தலித் மக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் எதையும் விட்டுக் கொடுக்காமல் போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். 1000 மைல்கள் நீண்ட மிக நீளமான பயணம் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடிக்கும் வேண்டும் என்ற கனவோடு எட்டி வைக்கின்ற அடி எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கனவுகளாக இருந்தாலும் சிறு அடியாகத்தான் முதலிலே தொடங்குகின்றது. அந்த வகையிலே 340 உறுப்பினர்களோடு இன்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற மக்கள் மருத்துவர் கழகம் மேலும் வளர்ந்து விரிவடைந்து 1000 பேர் என்ற நிலையை அடைந்து மிகப்பெரிய பேரியக்கமாக வளர்ந்து ஒரு சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சாதி எப்படி இயங்குகிறது, அது உருவாக்கின்ற சமூக விளைவுகள் என்னென்ன என்பதை பற்றி நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கும் எழுத்தாளர் தோழர் கவின்மலர் அவர்களையும் இந்தியாவில் சாதி எப்படி தோன்றியது, எப்படி வளர்ந்தது, எப்படி அது இந்த நிலையை அடைந்தது என்பதை அறிவியல் பூர்வமாக நம்மிடையே விளக்க வந்திருக்கின்ற ஆந்திர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மானுடவியல் பேராசிரியர் புரொஃபசர் சத்யபால் அவர்களையும் இப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த இந்திய சமூகத்தில் நம் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் வென்றெடுக்கவும் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து உரையாற்ற வந்திருக்கும் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் இந்த சமூக முற்போக்கு கருத்தரங்கத்திற்கு உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த சமூகத்திற்கு நல்லதொரு பங்கை ஆற்ற வேண்டும் என்ற நல்ல உள்ளத்துடன் வந்திருக்கும் அனைத்து மருத்துவ நண்பர்களுக்கும் அவரது உறவினர்களுக்கும் அவரின் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். அவர்களை அறிமுகம் செய்ய